ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் பியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் அரைச்சி நம்ம சேர்த்துறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஜாமான்கள்லாம் வறுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு வரமிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு 2 பல் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கோங்க. இது கருக விடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட தேங்காய் துருவல் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதுவும் மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நம்ம பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்தது பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பெரிய வெங்காயம் 1 சின்ன அளவு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயமும் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாமே நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 2 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நான் 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த தாளிப்பு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆயிலையே நல்லா வதக்குங்க. ஆயில் நல்லா வதக்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி இந்த மசாலையெல்லாம் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துறப்போ இதோட இனிப்பு சுவை நம்மளுக்கு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த காரத்தை சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்பைஸியாக செய்கிறது நம்ம. இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது காரப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது மூடி போட்டு ஆவியிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் இந்த காய். இப்போ மூடி போட்டலாம். நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நடுவில் 2 டைமாவது ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் கலந்து விட்டால் மேலேயும் கீழேயும் நல்லா வெந்து நல்லா வரும். அதனால தான். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சா தான் பொரியலுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொரியல். இப்போ தண்ணியெல்லாம் எல்லாமே வற்றி வந்துருச்சு. காய் வந்துருச்சுன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு காய் எடுத்து, காய் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது, கொஞ்சம் நல்லா கடித்தா இப்படி கொஞ்சம் நரநரன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து காய் வந்து அதோட சத்து வந்து போகாமல் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மசாலையெல்லாம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் காய் கூட நல்லா சேர்ந்து வறுபட்டு வரட்டும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி கருவேப்பிலை இலையை சேர்த்திக்கோங்க. இது வந்து இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஈவன் சப்பாத்தி கூட தொட்டுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் இந்த மாதிரி பொரியல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்பயும் தேங்காய் போட்டு தான் வதக்கி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி ரொம்ப பசங்க விருப்பப்படுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.